சென்னையில் விடிய விடிய காற்றுடன் கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. மெரினா கடற்கரை பகுதியில் மழை நீரானது தேங்கியுள்ள இந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கி கேட்கலாம். ராஜேஷ், சென்னையில் அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. மெரினா கடற்கரையில் மழை நீர் தேங்கியுள்ள அந்த காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. அங்கு வரும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, வணக்கம். வங்கக்கடலில் நிலவி வந்த டிட்வா புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது. அது மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் சென்னையில் நேற்றிலிருந்து விட்டு விட்டு கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழைநீர் என்பது தேங்கி மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் அவதிக்குள்ளாக இருக்கிறார்கள். குறிப்பாக பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை முழுவதுமே தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. கடல் எது, தண்ணீர் எங்கு, மழைநீர் எங்கு தேங்கி இருக்கிறது என்ற வேறுபாடு இல்லாத அளவிற்கு மணற்பரப்பு முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக இந்த மெரினா கடற்கரைக்கு ஏற்கனவே சென்னை மாநகராட்சி சார்பாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம், அங்கு செல்வதற்கான அந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவையில்லாமல் பொதுமக்கள் இதற்கு முன்பாக இந்த டிட்வா புயல் மெல்ல மெல்ல சென்னையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த அலையை பார்ப்பதற்காகவும் கடலில் விளையாடுவதற்காகவும் அதிகப்படியான பொதுமக்கள் கூடியிருந்தார்கள். இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது. எந்த விதமான உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக சென்னை மாநகராட்சி துரிதமான ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள். அதுதான் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்கள் அனுமதி இல்லை என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய பொதுமக்களை மெரினா கடற்கரைக்கு வரக்கூடாது என்று அவர்களை திட்டவட்டமாக சொல்லி அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அங்கு குளம் மாறி காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் மாநகராட்சி ஊழியர்கள் இன்னும் ஈடுபடவில்லை. குறிப்பாக மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக இப்போ தண்ணி எடுத்து விட்டாலும் மறுபடியும் தண்ணீர் தேங்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அதனால் தற்போது வரைக்கும் அந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ளாமல் இருக்கிறார்கள். துரிதமான அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் நடைப்பயிற்சி, அதாவது அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதோ அல்லது பொதுமக்கள் வருவதற்கோ முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டு அங்கு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வரக்கூடிய பொதுமக்களை இங்கு வரக்கூடாது என்று சொல்லி அவர்கள் எச்சரித்து அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி.